Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. Okay, இப்போ நாம வந்து எப்படி ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணனும் அதனுடைய டெமோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து Play Store குள்ள போறேன். இதுல வந்து ட்ரஸ்ட் வாலெட் அப்படினு சொல்லிட்டு டைப் பண்றேன். So trust crypto and bitcoin wallet இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணனும் ஓபன் கொடுத்துட்டேன். ஓபன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் அண்ட் செக்யூர்னு கேக்குது. So create a new wallet இல்லனா you already have a wallet அப்படிங்கற ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. So இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாலெட்டை வந்து கிரியேட் பண்ண போறேன். So creating a new wallet. So இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்கிறேன். இதுதான் வந்து ஒரு சீக்ரெட் ஃப்ரேஸ் இல்லனா வந்து பாஸ்வேர்ட் அப்படினு சொல்லலாம் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு. இத நீங்க வந்து எப்பவுமே மிஸ் பண்ண கூடாது. அட் தி சேம் டைம் இது வேற யாருக்குமே வந்து கொடுக்கவும் கூடாது. இந்த 12 ஃப்ரேஸை வந்து நீங்க வந்து மினிமம் 2 டிவைசஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படி இல்லனா வந்து டைரிஸ்ல வந்து நோட் பண்ணுவீங்க. வெரிஃபை ரெக்கவரி ஃப்ரேஸ் அப்படினு சொல்லி கேக்குது. டேப் தி வேர்ட்ஸ் டு புட் them next to each other in the correct order. கரெக்ட் ஆர்டர்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம கரெக்ட் ஆர்டர்ல எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால இதை கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் என்ன இருந்துச்சு 12 ஃப்ரேஸையுமே வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் கொடுக்கணும். இதுதான் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்னென்ன டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து மேலே வந்து டோக்கன்ஸு, ஃபினான்ஸு, கலெக்டபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பிட்காயின், எத்திரியம், பிஎன்பி, ஸ்மார்ட் செயின் வந்து டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாகவே இருக்குது. இந்த காயின்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிஆப்ஸ்னு ஒன்று இருக்குது. டிஆப்ஸுங்கிறது என்டையர்லி டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ். இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி டெக்ஸையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட வாலெட். ஸோ இந்த வாலெட் வந்து மல்டி காயின் வாலெட் 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அது வந்து நேம் செட் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த செட்டிங்ஸ் எதாவது நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு வாலெட்டோட நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இல்லைனா வந்து லைட் மோட் நம்ம எது கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி இந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் கொடுத்துக்கலாம். புஷ் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து ப்ரிஃபரன்சஸ் வந்து கரன்சி வந்து இப்போ டிஃபால்ட்டாக யூஎஸ்டியில் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதில் வச்சுக்கலாம். நம்மளுடைய கரன்சி வந்து இன்கேஸ் ஐஎன்ஆர் வேணும் அப்படின்னா ஐஎன்ஆர் ருபீஸில் வந்து உங்களுக்கு வந்து அது காட்டும். இப்போ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து எப்படி மணியை வந்து சென்ட் பண்ணுறது இல்லை வந்து ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாலெட்டை பொறுத்த வரைக்கும் வாலெட்டில் வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபியட் கரன்சியை இன்கேஸ் ஐஎன்ஆரோ இல்லை வந்து ஆஸ்திரேலியன் டாலரோ இல்லை வந்து ஒரு யூஎஸ்டியோ வந்து இங்கே கொண்டு வர முடியாது. ஒரு காயினை தான் ஒரு வாலெட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு ஏதாவது ஒரு காயினை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் போயிட்டு ஜஸ்ட் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன டோக்கன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு வந்து இங்கே எக்ஸ்ஆர்பி வேணும். ஸோ இங்கே இதில் லிஸ்ட் டவுன் ஆயிருக்குங்க இல்லையா, எல்லா காயின்ஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பேஜில். எனக்கு எக்ஸ்ஆர்பி வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ஆர்பியை வந்து நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா அது என்னோடய மெயின் பேஜில் வந்து எக்ஸ்ஆர்பி வந்து எனக்கு காட்டும். ஓகேங்களா. ஸோ அதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு காட்டும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து சார்ட்டை கூட பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸ்ஆர்பியோட சார்ட் வந்து நமக்கு காட்டும். ப்ரைஸ் அலர்ட்ஸும் கொடுத்துக்கலாம். இந்த காயினை வந்து சென்ட் ரிசீவ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு காயினை வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாலெட்டில் வந்து என்கிட்ட என்ன காயின் இல்லையோ அந்த காயின் ட்ரான் காயின் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சுத்தமாக இல்லை. ஸோ 0 ட்ரான் இருக்குது. ஸோ இந்த ட்ரான் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார் கோட் காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்ரஸ் காட்டும். ஸோ நான் அட்ரஸை வந்து என்ன பண்ணுறேன்னா காப்பி சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். காப்பி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வசிரெக்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ வசிரெக்ஸ்குள்ளே போயிட்டு ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 256 ட்ரான் இருக்குது. ஓகேங்களா. அதை வந்து நான் இங்கேருந்து வித்ட்ரால் பண்ண போகிறேன். ஸோ வசிரெக்ஸ்லேருந்து வித்ட்ரால் கொடுக்குறேன். ஸோ டெஸ்டினேஷன் அட்ரஸ் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிறத வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ரான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணணும்னு சொல்லி கேட்குறது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ட்ரான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வித்ட்ரால் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 5 ட்ரான்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரானோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5 ருபீஸ் அப்படின்னா ஒரு 25 ருபீஸ் வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போகுது. வேலெட்டில் எதுக்காக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய காயினை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கும் அப்படின்றது அதுக்காண்டியும். ப்ளஸ் அந்த காயின் மூலிமா வந்து நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஆப்ஸ் இல்லை டெக்ஸில் போயிட்டு ஏதாவது ஒரு காயினை வாங்குவோம் இல்லை ஸ்வாப் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ரிமார்க்ஸில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த உடனே ஸ்லைட் டு கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே எனக்கு வந்து ஓடிபி அத்தன்டிகேஷன் வருது. ஸோ
ஸோ ஓடிபி வந்துச்சு. ஓடிபி நான் கொடுத்துட்டு அத்தன்டிகேட் கொடுக்குறேன். அத்தன்டிகேட் கொடுத்தோன்னா அப்ரூவல் இமெயில் சென்ட்னு வருது. ஸோ ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் வித்ட்ரால் ரெக்வஸ்ட். சரி, நான் ஓகே கொடுத்துட்டு என்னோட இமெயில் போய் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இமெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வசிரெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் யுவர் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் ஃபார் 100 TRXன்னு சொல்லி கேட்குது. ஸோ அப்ரூவ் திஸ் வித்ட்ரால். ஸோ வித்ட்ரால் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ரான் வந்து 95 ட்ரான் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து இமீடியட்டாகவே வந்துடுச்சு. ஸோ இப்படி நம்ம வந்து வசிரெக்ஸ்லேருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து காயினை வந்து கொண்டு வரலாம். இதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற காயினை வந்து வசிரெக்ஸுக்கோ இல்லை அதர் எக்ஸ்சேஞ்சஸ்க்கோ நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கப்பட்டிருக்க அந்த 12 phrase வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 12 phrase வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் யாரு கேட்டாலுமே தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இது மூலியமாக தான் இந்த ஃப்ரேஸ் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா இது மூலியமாக தான் வந்து தெஃப்ட் நடக்கும். உங்கள் வேலெட்டில் இருக்கிற காயின் வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேஸை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் மட்டும் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி காயினை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி சொல்ல போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு காயினை வந்து எப்படி ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து டெமோலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இமீடியட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. we are always active on daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். So thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.